எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு நடிகருக்கு போறோம்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டு வந்து உண்மை தானே சொல்றாங்க, பையா சொல்றாங்க. பொதுக்கூட்டத்தில் திமுக நிர்வாகியின் வயத்தெரிச்சல். ஒரு பெண் 9 ஓட்டும் விஜய்க்கு தான் போடணும், இல்லை சாப்பாட்டில் விஷம் வச்சு கொன்னிடுவேன்னு சொல்லுது. இதுதான் டிவிக்கேன்னு அந்த நிர்வாகி சொல்கிறாரு. உடனே கூட்டத்தில் ஒரு பெண், உண்மையை தானே சொல்கிறாங்க, பொய் எதுவும் சொல்லலையே என மைண்டு வாய்ஸை நினச்சி சவுண்டாக பேசிட்டாங்க. அது காவியக்காரர் இருக்கிறது அப்படி பசிட்டு போயிட்டான். அந்த பொண்ணே வேணாம். ஆமாமா, சொன்னா வாய். சென்னை தெற்கு மாவட்டம் சைதை பகுதி திமுக நடத்திய மாபெரும் கோலப்போட்டி மற்றும் பரிசு வழங்கும் விழாவில் திமுக என்ன செய்தது என்று பேசாமல் புதிதாக அரசியலில் வந்த விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காரு திமுக நிர்வாகி. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்கு டிவிக்கே பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, மீட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல போல. விஜய் பேரை சொல்லி மேடைக்கு மேடை அழுதுட்டு இருக்காங்க. அடே திமுக கொத்தடிமைகளா, உங்கள் கழக தலைவர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க, இல்லை எதிர்கட்சி பற்றி பேசுங்க. 2 வருஷம் ஆன கட்சியை பற்றி பேசுகிறீங்களேடா, நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு ஏண்டா எப்போ பாரு தளபதி விஜய் பற்றி பேசி இப்படி மேடைக்கு மேடை அழுதுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் மேடை போட்டு கத்துனாலும் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. உங்களோட இந்த அரசியல் நாடகம் இனி மக்களிடம் பலிக்காது. கோலப்போட்டியை நடத்திட்டு கோலப்போட்டி பற்றி பேசாமல் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கான் இந்த கொத்தடிமை. நீங்கள் எல்லாம் என்ன தான் மேடை போட்டு விஜய் ஒரு நடிகர், ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாலும் மக்கள் தளபதி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. உதயநிதி நடிகர் இல்லையா, எம்ஜிஆர் நடிகர் இல்லையா, ஏன் முதல்வர் ஸ்டாலின் கூட நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கட்டுக்கதைகள் எல்லாம் இனி மக்களிடம் பலிக்காது.